இன்றைய முறையில பாப கர்மங்கள்ல இருந்து விடுதலை அடைவதற்கான வழிமுறையை சொல்ற. ராவணனுடைய சிறையில அநேக விதமான துக்கங்கள், தண்டனைகள் என்பதை அனுபவித்தீங்க. இப்போ எல்லா தண்டனைகள்ல இருந்து விடுவிப்பதற்காக தந்தை நான் வந்திருக்கேன். ஸோ தந்தையாகி என்னை நினைவு செய்து கொண்டே இருங்க. ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு முழுமையான முயற்சி செய்யுங்க. அப்போ இந்த நினைவு தான் உங்களை அனைத்து பாபத்திலிருந்தும் முக்தியாக்கும் என்று பாபா சொல்ல. மேலும் பாபா திரிகாலதர்ஷி, முக்காலத்தை உணர்ந்து சக்திசாலியானவர்களாக ஆகி ஒவ்வொரு காரியத்தை செய்யுங்க. எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய 3 காலத்தை பாருங்க. இந்த செயல் மூலமாக எதிர்காலத்துல என்ன கிடைக்கும் என்ற அதனுடைய பலனை உணர்ந்து கர்மங்கள் செய்யுங்க. அப்போ முழுமையாக பலன் சுரூபமாக ஆயிடுவீங்க. அப்படியே சக்திசாலி ஆசனத்துல அமர்ந்து காரியம் செய்யுங்க என்று பாபா சொல்றார். முரளிடே 15/7/2024 காலை முரளி பாக்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, தேக அபிமானம், அசுர நடத்தை, அதை மாற்றி தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்போது ராவணனின் சிறையிலிருந்து விடுபடுவீர்கள். கேள்வி: ஒவ்வொரு ஆத்மாவும் தனது பாவ செயல்களுக்கு எப்படி தண்டனை பெறுகிறது? அதிலிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் என்ன? பதில்: ஒவ்வொருவரும் தனது பாவத்திற்கான தண்டனையை ஒன்று கர்ப்ப சிறையில் அனுபவிக்கின்றனர். இரண்டாவது, ராவணனின் சிறையில் அநேக விதமான துக்கத்தை பெறுகின்றனர். குழந்தைகள், உங்களை இந்த சிறைகளிலிருந்து விடுவிக்க தந்தை வந்திருக்கிறார். இவற்றிலிருந்து தப்பிக்க நாகரிகமானவர்கள் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நாடகத்தின் திட்டப்படி தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார். தந்தையே வந்து ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கிறார். ஏனென்றால் எல்லோரும் கிரிமினல்களாக, பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். முழு உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கிரிமினல்களாக இருக்கும் காரணத்தினால் ராவணனின் சிறையில் இருக்கிறார்கள். அழுக்காக இருக்கிற காரணத்தினால ராவணனுடைய பந்தனத்துல இருக்காங்க. பிறகு எப்போது சரீரத்தை விடுவார்களோ அப்போதும் கர்ப்ப சிறைக்கு போகிறார்கள். தந்தை வந்து இந்த 2 சிறைகளில் இருந்தும் விடுவிக்கிறார். பிறகு நீங்கள் அரை கல்பத்திற்கு ராவண சிறையிலும் இருக்க மாட்டீர்கள், கர்ப்ப சிறைக்கும் போக மாட்டீர்கள். தந்தை மெல்ல மெல்ல முயற்சிக்கு தக்கபடி நம்மை ராவண சிறையிலிருந்தும் கர்ப்ப சிறையிலிருந்தும் விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எல்லோரும் கிரிமினல்களாக இருக்கிறீர்கள். பிறகு ராமராஜ்யத்தில் எல்லோரும் நாகரீகமாக நல்லவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அங்கே எந்த ஒரு பூதமும் பிரவேசமாவதில்லை. தேக அகங்காரம் வரும்போதே மற்ற பூதங்கள் எல்லாம் பிரவேசமாகின்றன. இப்போது குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். எப்போது இப்படி லக்ஷ்மி நாராயணர் ஆவீர்களோ அப்போதே தேவர்கள் என்று சொல்வார்கள். இப்போது உங்களை பிராமணர்கள் என்று சொல்கிறீர்கள். ராவண சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக தந்தை வந்து பாடம் கற்பிக்கிறார். மேலும் எல்லோருடைய சீரிழந்த நடத்தைகளை சீர்திருத்தவும் செய்கிறார். அரை கல்பமாக நடத்தை கெட்டு கெட்டு முற்றிலும் சீரழிந்து விட்டது. இந்த நேரம் தமோ பிரதானமான நடத்தையாக இருக்கிறது. தெய்வீக நடத்தைக்கும் அசுர நடத்தைக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது முயற்சி செய்து உங்கள் நடத்தையை தெய்வீகமாக மாற்ற வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். அப்போதே அசுர நடத்தைகள் விலகிக் கொண்டே போகும். தெய்வீகமாக தன்னை மாற்றும் போது அழுக்கு நடத்தை விலகிக் கொண்டே போகும். அசுர நடத்தையில் நம்பர் 1 இருப்பது தேக அபிமானம்.
ஆத்ம அபிமானத்தில் இருப்பவர்களின் நடத்தை ஒருபோதும் கெடுவதில்லை. நடத்தையே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. தேவர்களின் நடத்தை எப்படி கெடுகிறது? எப்போது தேவர்கள் பாவபாதையில் போகிறார்களோ, அதாவது விகாரியாகிறார்களோ, அப்போது நடத்தை கெடுகிறது. பாவபாதையின் அப்படிப்பட்ட சித்திரங்களை ஜெகநாதர் கோயிலில் காட்டுகிறார்கள். இது பல்லாண்டுகளுக்கும் முந்தைய பழைய கோயில். ஆடைகள் போன்றவற்றை தேவர்களுடையதாக இருக்கின்றன. தேவர்கள் எப்படி பாவபாதையில் சென்றார்கள் என்பதை காட்டுகிறார்கள். இதுதான் முதலில் கிரிமினல் காரியமாக இருக்கிறது. காம சிதையில் ஏறுகிறார்கள். பிறகு நிறம் மாறி மாறி முற்றிலும் கருப்பாகி விடுகிறார்கள். முதலில் பொற்காலத்தில் முற்றிலும் வெண்மையாக இருக்கிறார்கள். பிறகு 2 கலைகள் குறைகின்றன. திரேதாயுகத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள், அது செமி ஸ்வர்க்கம். ராவணன் வந்த பிறகு உங்களிடம் துரு ஏற ஆரம்பிக்கிறது. கடைசியில் முற்றிலும் கிரிமினல் ஆகிறீர்கள். இப்போது 100% கிரிமினல் என்று சொல்வார்கள். இப்போது 100% கிரிமினல் என்று சொல்வார்கள். 100% விகாரமற்றவர்களாக இருந்தீர்கள். பிறகு 100% கிரிமினலாக மாறினீர்கள். இப்போது திருத்திக் கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இந்த ராவண சிறை மிக பெரியது. எல்லோரையும் கிரிமினல்கள் என்றே சொல்வார்கள். ஏனென்றால் ராவண ராஜ்ஜியத்தில் இருக்கிறார்கள். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்ஜியத்தை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ராமராஜ்ஜியத்திற்கு போவதற்காக இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். யாரும் இன்னும் சம்பூர்ணமாக மாறவில்லை. ஒருவர் முதலில், ஒருவர் 2, ஒருவர் 3 இருக்கிறீர்கள். சம்பூர்ண நிலையில 1st, 2nd, 3 இருக்கீங்க என்றார். இப்போது தந்தை பாடம் கற்பிக்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறார். தேக அபிமானம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. எந்த அளவு நீங்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பீர்களோ அந்த அளவு தேகாபிமானம் குறைந்து கொண்டே போகும். சேவை செய்தால்தான் தேகாபிமானம் குறையும். சேவை செய்யும் போதுதான் தேகாபிமானம் குறையும். ஆத்ம அபிமானி மிகப்பெரிய சேவை செய்வார். தந்தை ஆத்ம அபிமானியாக இருப்பதால் எவ்வளவு நன்றாக சேவை செய்கிறார். எல்லோரையும் கிரிமினல் ராவணனின் சிறையிலிருந்து விடுவித்து சத்கதி பெற வைக்கிறார். அங்கே பிறகு 2 சிறைகளும் இருக்காது. இங்கே 2 சிறை இருக்கின்றன. சத்தியுகத்தில் கோர்ட்டும் இருக்காது, பாவாத்மாக்களும் இருக்க மாட்டார்கள். ராவண சிறையும் இருக்காது. ராவணனுடையது எல்லையற்ற சிறை. எல்லோரும் 5 விகாரங்களின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இங்கே அளவற்ற துக்கம் இருக்கிறது. நாளுக்கு நாள் துக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. சத்தியுகத்தை கோல்டன் ஏஜ் என்றும் திரேதாயுகத்தை சில்வர் ஏஜ் என்றும் சொல்கிறார்கள். சத்தியுகத்தை சேர்ந்தவர்கள் திரேதாயுகத்தில் வர முடியாது. ஏனென்றால் அங்கே 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. ஆத்மாவில் கலை குறைவாக இருப்பதால் ஷரீரமும் அதற்கு தக்கபடி கிடைக்கும். ராவண ராஜ்யத்தில் நாம் உண்மையாகவே தேக அபிமானியாக மாறியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்க இப்போது தந்தை வந்திருக்கிறார். எதற்கு வந்திருக்காரு? ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்க. அரை கல்ப தேக அபிமானம் விலகுவதற்கு நேரம் பிடிக்கிறது. அதிக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சீக்கிரமாக யார் சரீரத்தை விட்டுவிட்டு சென்றார்களோ அவர்கள் பெரியவராகி மீண்டும் வந்து கொஞ்சம் ஞானத்தை பெற முடியும். அதிக தாமதமாகிவிட்டால் பிறகு முயற்சி செய்ய முடியாது. ஒருவர் இறந்த பிறகு வந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அவயங்கள் வளர வேண்டும், அறிவும் இருக்க வேண்டும்.
அப்போது ஏதாவது செய்ய முடியும். தாமதமாக செல்பவர்கள் எதையும் கற்க முடியாது. அப்போ இப்ப சரீரம் விட்டுட்டு புதிய ஜென்மம் எடுக்கிறாங்கன்னா அவங்க வளர்ந்து வந்து அவங்களுடைய அறிவு புத்தியில புரிதல் வந்தாதான் அவங்க ஞானத்தை பெற முடியும். அதனால பாபா சொல்றாரு, முயற்சியை அது போல செய்யுங்க. தாமதமாக செல்பவர்கள் எதையும் கற்க முடியாது. எவ்வளவு கற்க வேண்டுமோ அவ்வளவே கற்றிருப்பார்கள். எனவே இறப்பதற்கு முன்னர் முயற்சி செய்ய வேண்டும். இருக்கா, இப்ப சமயம் கிடைச்சிருக்கா, முழுமையாக முயற்சியை செய்யணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த பக்கம் வருவதற்கு நிச்சயம் முயற்சி செய்வார்கள். சரீரம் விட்டு போனாலும் அந்த ஆத்மாவுக்கு பாக்கியத்துல இன்னும் எடுக்கணும்னு இருக்குன்னா இந்த ஞானத்துக்குள்ளார வர்றதுக்கு முயற்சி செய்வார்களாம். இந்த நிலையில் பலர் வருவார்கள். மரம் வளர்ச்சி பெறும். விளக்கம் மிக எளிதாக இருக்கிறது. மும்பையில் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக நன்றாக இருக்கிறது. இவர் நம் அனைவரின் தந்தை. தந்தையிடமிருந்த ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தேவை என்பது எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இவர் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். சுயம் பகவானே வந்து கற்பித்து வைகுண்டத்தினுடைய ஸ்வர்க்க ஆஸ்தி கொடுக்கிறாரு என்ற அந்த போதை இருக்கணும்னு சொல்றார். இது நமது குறிக்கோள், தேவதையாக மாறுவது. முதலில் நாம் சத்கதியில் இருந்தோம், பிறகு துர்கதிக்கு வந்தோம். இப்போது மீண்டும் துர்கதியிலிருந்து சத்கதிக்கு போக வேண்டும். என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழிந்து போகும் என்று ஸ்ரீபாபா சொல்கிறார். தாபர யுகத்தில் எப்போது ராவண ராஜ்யம் வருகிறதோ அப்போது 5 விகார வடிவ ராவணன் சர்வவியாபியாக ஆகிறான் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எங்கே விகாரம் சர்வவியாபியாக இருக்குமோ அங்கே தந்தை எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? எல்லா மனிதர்களும் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். தந்தை நேரில் வந்திருக்கிறார். அப்போது நான் எப்படி சர்வவியாபி? சொல்லவே இல்லை. தந்தை டைரக்டா முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் சர்வத்திலும் எப்படி வந்து அமர்ந்திருக்க முடியும்? தலைகீழாக புரிந்து கொண்டார்கள் என்று தந்தை சொல்கிறார். தலைகீழாக புரிந்திருக்கிறார்கள். விகாரங்களில் விழுந்து விழுந்து நிந்தனை செய்து செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது. எல்லோரும் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தார்கள் என்பதை கிறிஸ்துவர்கள் கூட அறிந்திருக்கிறார்கள். பாரதவாசிகள் வருடங்களை லட்சக்கணக்கில் சொல்கிறார்கள். ஏனென்றால் தமோ பிரதான புத்தியுடையவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவர்கள் இவ்வளவு உயரவும் இல்லை, இவ்வளவு தாழவும் இல்லை. உண்மையில் ஸ்வர்க்கம் இருந்தது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் சரியாக சொல்கிறார்கள். 5000 வருடங்களுக்கு முன்னரும் நான் குழந்தைகள் உங்களை ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்க வந்திருந்தேன். இப்போது மீண்டும் விடுவிக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவணனின் ராஜ்யம். குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது புரிய வைக்க வேண்டும். குழந்தைகளே, இப்படி இப்படி புரிய வையுங்கள் என்று தந்தையும் குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இவ்வளவு அளவற்ற துக்கம் ஏன் ஏற்பட்டது? முதலில் அளவற்ற சுகம் இருந்தது. அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். இப்போது நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக இந்த ஞானம் இருக்கிறது. இது படிப்பு. இதனால் தெய்வீக நடத்தை உருவாகிறது. இந்த நேரம் ராவண ராஜ்யத்தில் அனைவருடைய நடத்தையும் கெட்டதாக இருக்கிறது. அனைவருடைய நடத்தையும் திருத்துபவர் ஒரே ஒரு ராமர் மட்டுமே. இந்த நேரம் எத்தனை தர்மங்கள் இருக்கின்றன. மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு பெருகிக் கொண்டே போகிறது. இப்படியே பெருகிக் கொண்டே போனால் உணவும் எங்கிருந்து கிடைக்கும்? சத்தியத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பதில்லை. அங்கே துக்கத்தின் எந்த விஷயமும் இருப்பதில்லை. இந்த கலியுகம் துக்கத்தின் நாமம்.
எல்லோரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். இதை அவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். நான் பதீத்த பாவனர். என்னை நினைவு செய்தால் உங்கள் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை சொல்கிறார். இப்போது தந்தை எப்படி சொல்வார்? நிச்சயம் சரீரத்தை தாரணை செய்து சொல்வார். பதீத்த பாவனராக அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளலாக ஒரு தந்தையே இருக்கிறார். அவர் நிச்சயம் ஏதாவது ஒரு ரதத்தில் வந்திருப்பார். நான் இந்த ரதத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இவருக்கு தனது பிறவிகளை பற்றி தெரியாது. பிரம்மாவிற்கு இது 84 பிறவிகளின் விளையாட்டு என்று தந்தை புரிய வைக்கிறார். யார் முதன் முதலில் வந்திருப்பார்களோ அவர்களே வருவார்கள். அவர்களுக்கே அதிக பிறவிகள் கூட இருக்கும். பிறகு குறைந்து கொண்டே போகும். முதலில் தேவர்கள் வருவார்கள். இப்படி புரிய வையுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு சொற்பொழிவாற்ற கற்றுக் கொடுக்கிறார். நன்றாக நினைவில் இருந்தால் தேக அபிமானம் இல்லை என்றால் நன்றாக சொற்பொழிவாற்றுவார்கள். ஸ்ரீ பாபா ஆத்ம அபிமானியாக இருக்கிறார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானி பவ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. உள்ளே எந்த சைத்தானும் இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. குழந்தைகள், நீங்கள் ஒருபோதும் வதந்திகளை நம்பக்கூடாது. இவர் இப்படி சொல்கிறார், இது சத்தியமா என தந்தையிடம் கேளுங்கள். தந்தை சொல்வார். இல்லை என்றால் பலர் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யான விஷயங்களை உருவாக்க தாமதிப்பதில்லை. இன்னார் உங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னார் என்று சொல்லி அவரை முடித்து விடுகிறார்கள். இப்படி அதிகம் நடப்பது தந்தைக்கு தெரியும். தலைகீழ் விஷயங்களை சொல்லி உள்ளத்தை கெடுக்கிறார்கள். எனவே ஒருபோதும் பொய்யான விஷயங்களை கேட்டு மனதில் எரியக்கூடாது. இவர் என்னை பற்றி இப்படி சொன்னாரா என்று தந்தையிடம் கேளுங்கள். உள்ளே சுத்தமாக இருக்க வேண்டும். சில குழந்தைகள் பிறர் பேச்சை கேட்டு தமக்குள் விரோதம் பாராட்டுகிறார்கள். தந்தை கிடைத்திருப்பதால் தந்தையிடம் கேட்க வேண்டும் தானே? பிரம்மா பாபாவிடம் பலருக்கும் நம்பிக்கை இருப்பதில்லை. சிவ் பாபாவையும் மறந்து விடுகிறார்கள். எல்லோரையும் உயர்த்துவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அன்போடு உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஈஸ்வரிய வழியை பின்பற்ற வேண்டும். அப்போ உயர்ந்து போகணும்னா தந்தை கிட்ட இருந்து வழியை எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதான் பாபா சொல்றார், ஈஸ்வரிய வழியை பெற வேண்டும். நம்பிக்கையே இல்லை என்றால் கேட்கவே மாட்டார்கள். அப்போது பதிலும் கிடைக்காது. தந்தை எதை புரிய வைப்பாரோ அதை தாரணை செய்ய வேண்டும். குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய வழியும் மிக உயர்ந்ததாக இருக்க முடியாது. தந்தையினுடைய வழியை தவிர வேற யாருடைய வழியும் நம்மை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முடியாது. பகவானுடைய வழியே மிக உயர்ந்த வழி. அதன் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்து உயர்ந்த பதவியை பெறுங்கள். மகாரதி ஆகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? இது கல்ப விஷயம். சத்தியுகத்தில் தாசதாசிகளும் நம்பர்வார் இருப்பார்கள். உயர்ந்தவர்களாக மாற்றுவதற்கு தந்தை வந்திருக்கிறார். எனினும் படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? பிரஜைகளிலும் உயர்ந்த தாழ்ந்த பதவிகள் இருக்கின்றன. இதை புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எங்கே போகிறோம்?
மேலே போகிறோமா அல்லது கீழே போகிறோமா என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் அங்கே தங்க வெள்ளி காலங்களில் இருந்தீர்கள், இங்கே இரும்பு காலத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று தந்தை குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த நேரம் மனிதர்களை சாப்பிடுகிறார்கள், மனுஷங்களே சாப்பிடுறார்கள். இப்போது இந்த எல்லா விஷயங்களையும் எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது ஞானம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொல்ல முடியும். சில குழந்தைகள் ஒரு காதில் கேட்டு மற்றது வழியாக விட்டுவிடுகிறார்கள். நல்ல நல்ல சென்டர்களின் நல்ல நல்ல குழந்தைகளிடம் கிரிமினல் பார்வை இருக்கிறது. லாபம், நஷ்டம், கௌரவத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. தூய்மையே முக்கிய விஷயமாக இருக்கிறது. இதன் மீதே எவ்வளவு சண்டை நடக்கிறது. இந்த காமம் மகாசத்ரு என்று தந்தை சொல்கிறார். இதை வெற்றி பெறுங்கள், அப்போதே உலகை வெற்றி பெறுவீர்கள். தேவர்கள் சம்பூர்ண விகாரமற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை போக போக புரிந்து கொள்வார்கள். ஸ்தாபனை நடந்தே தீரும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. ஒருபோதும் வதந்திகளை நம்பி உங்கள் ஸ்திதியை கெடுத்துக் கொள்ள கூடாது. மனதில் சுத்தமாக இருக்க வேண்டும். பொய்யான விஷயங்களை கேட்டு மனதில் எரியாதீர்கள். ஈஸ்வரிய அறிவுரை பெற வேண்டும். 2. ஆத்ம அபிமானியாவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். யாரையும் நிந்தனை செய்யக்கூடாது. லாபம், நஷ்டம், கௌரவம் இவற்றை கவனத்தில் வைத்து கிரிமினல் பார்வையை முடிக்க வேண்டும். தந்தை சொல்வதை ஒரு காதில் கேட்டு மற்றது வழியாக விடக்கூடாது. வரதானம்: திரிகாலதர்ஷி ஆசனத்தில் செட்டாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் சக்திசாலி ஆத்மா ஆகுக. திரிகாலதர்ஷி முக்காலத்தை உணர்ந்த ஆசனத்தில் செட்டாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் சக்திசாலி ஆத்மா ஆகுக. எந்த குழந்தைகள் திரிகாலதர்ஷியின் ஆசனத்தில் செட்டாகி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்களோ அவர்களுக்கு விஷயங்கள் அநேகம் வர வேண்டும், நடக்க வேண்டும் என்பது தெரியும். அவை தன் மூலமாகவோ பிறர் மூலமாகவோ மாயா அல்லது இயற்கை மூலமாகவோ எல்லாவித பிரச்சனைகளும் வர வேண்டும். எனினும் சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தால் பிரச்சனைகள் அதற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் போகும். ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு முன்னர் அதன் முதல், இடை, கடைசி ஆகிய 3 காலங்களையும் சோதனை செய்து புரிந்து கொண்டு எதை செய்தாலும் சக்திசாலியாகி பிரச்சனைகளை கடந்து செல்வீர்கள். ஸ்லோகன்: அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைவு பெறுவதே சங்கமயுக பலன். அனைத்து சக்திகள் மற்றும் ஞானத்தில் நிறைவு பெறுவதே சங்கமயுகத்தினுடைய பலன். ஓம் சாந்தி.